ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் வச்சு ஒரு பொரியல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூனுக்கே போதுமான அளவு தான். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 5-6 வெள்ளைப்பூடு எடுத்து இந்த மாதிரி நசுக்கி வச்சுக்கோங்க. மிக்சியில் அடிக்காதீங்க, நசுக்குனாதான் வந்து ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். நசுக்கும் போது தான் நல்லாயிருக்கும், மிக்சியில் அடிச்சிடாதீங்க. இப்போ இதை நல்லா ஒரு 2 கிண்டி விட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னமாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். இதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் பொரியல் வந்து செம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம்லாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான சைடிஷ் ரெசிபி தான். நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். இதில் வந்து தாளிப்புக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது வந்து கடுகு, ஜீரகம் அந்த மாதிரி தாளிப்பான எந்த ஐட்டமும் இதில் யூஸ் பண்ணலை. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் செய்கிற மெத்தேடில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து பத்தலைன்னா லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும். நான் வந்து உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் வந்து இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் பிடிக்குதோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது எல்லா சைடும் டக்குன்னு வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து காரத்துக்கு வந்து ரொம்ப ஹெவியாலாம் எதுவும் யூஸ் பண்ணலை. உங்களோட காரத்துக்கு தகுந்த அப்படி கூட குறைய எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூளை போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டோடனே கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பார்க்கவே அழகாக இருக்குன்னு. இப்போ நம்ம கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சோம்ல, அதை வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து எடுத்து போட்டுக்கலாம். இந்த ரவுண்ட் ஷேப்பில் நறுக்கும்போது வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டக்குன்னு வெந்துடும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ இந்தளவுக்கு கிண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம தண்ணி வந்து யூஸ் பண்ணி வேக வைக்கலை, அந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்கி எடுக்கிறோம். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் அலசி வச்சோம்ல, அந்த தண்ணி மட்டும்தான். நம்ம வந்து எண்ணெயிலே வதக்கி எடுக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றினா அது ஒரு மாதிரி டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து மூடியை திறந்து விட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. அப்போதே வந்து நமக்கு அடி பிடிக்காது. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றலையில் எண்ணெயிலே வதக்குறதுனால அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடியை திறந்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நல்லா அரை வேக்காடு ஃபுல்லாகவே வெந்துருச்சு, முக்கால் அளவுக்கு வெந்துருச்சு. இந்த இடத்துல வந்து நான் சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். சாம்பார் பவுடர் வந்து யூஸ் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து காரத்துக்கு இந்த இடத்துல பத்தலைன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான சுவையான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரசம் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிடும்போது, சாம்பார் சாதத்துக்கூடலாம் செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். பாய்.